Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion designing and Ari embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களோட ஃப்ரீ டைம் வீட்ல இருக்கிற நீங்க ஃப்ரீயா இருக்கிற லேடிஸ் வந்து உங்களோட ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல் ஆக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல சேரணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். என்னோட மெஷின் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சிங்கர் பிரில்லியன்ஸ் இந்த மெஷின் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதுல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன ரேட்டுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ரேட் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேம் ரேட் இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ரேட் வேரி ஆகும். 18,000ல இருந்து 19,000 வரும் இந்த மெஷினோட ரேட்டு. தென் வந்து என்னோட அந்த ரிவ்யூ வீடியோக்கு கீழே வந்து நிறைய டீலர்ஸே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணி வாங்குறதுக்கு பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் வந்து அவங்க டெலிவரி கொடுப்பாங்களா அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு மெஷின் வீடியோ வந்து இன்னும் மெஷின் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருந்தேன். ஸோ ஒவ்வொரு மெஷின் வீடியோ போடும்போது நிறைய ஃபியூச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேடம், பட் அதை வந்து டெமோவா பண்ணி காமிச்சா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நான் இனி அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் பத்தியும் டெமோ வந்து பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பட்டன் ஹோல் தென் பட்டன் ஃபிக்ஸிங் இது ரெண்டுக்குமே வந்து டெமோ பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர்னு வரும்போது மேக்ஸிமம் எல்லா மெஷின்ஸ்லையுமே வந்து டெமோன்னு பார்க்கணும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பட்டன் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, பட்டன் ஹோல் எப்படி பண்றது, அதுக்கு என்ன ஃபுட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் சைஸ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பட்டன் ஹோல் அதுக்கு ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் பட்டன் எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மெஷின்லயே வச்சு நம்ம பட்டனும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி பட்டன் ஹோலும் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஈவனா ஒரே சைஸ்ல இல்லை, ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. இந்த எல்லா சைஸுக்குமே வந்து நம்ம பட்டன் ஹோல் ரெடி பண்ணலாம். எல்லா சைஸ் பட்டனுமே வந்து நம்ம மெட்டீரியல்ல வச்சு அட்டாச்சும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டைப் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டெக்கரேட்டிவ் பட்டன்ஸ். இதுல வந்து இதெல்லாம் வந்து நம்ம மெஷின்ல வச்சு அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பட்டன்ல ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2 ஹோல் இல்ல 4 ஹோல் இருக்கிற மாதிரி இந்த நார்மல் பட்டன், காஜா பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டன் மட்டும் நம்ம இந்த மெஷின்ல வச்சு அட்டாச் பண்ண முடியும். இது வந்து எப்படி அட்டாச் பண்றது, இதுக்கு எப்படி வந்து நம்ம ஃபுட்டர் மாத்துறது, தென் பட்டன் ஹோல் வந்து எப்படி பண்றது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இல்ல வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்றதுக்கும் பட்டன் ஹோல் ரெடி பண்றதுக்கும் ரெண்டுக்குமே வந்து தனித்தனியா ஃபுட்டர் இருக்கு. இது வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஃபுட்டர். ஸோ இந்த ஃபுட்டர் வச்சுட்டு இந்த ஃபுட்டருக்கு இந்த இடத்துல பட்டனை கீழே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு பட்டனை வந்து மெட்டீரியல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டன் ஹோல்கான ஃபுட்டர். இந்த பட்டனை வந்து இந்த ஃபுட்டர்ல இந்த எட்ஜில் பட்டனை வச்சு டைட் பண்ணிட்டு நம்ம வந்து பட்டன் ஹோல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த பட்டனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்டன் ஹோல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த ஃபுட்டர்ல. இப்போ வந்து நம்ம பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் தான் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் நம்ம வந்து இதுல பட்டன் இதே சைஸ்ல பட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோல் ரெடி பண்ணிக்கலாம். பட் ஒரே பட்டன் தான் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் ஹோல் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பட்டனை வந்து மெட்டீரியல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஃபுட்டர்ல இந்த பட்டனை வச்சா மட்டும்தான் இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி பட்டன் ஹோல் இதோட கரெக்ட் சைஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபுட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பட்டனை வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பட்டன் வந்து உள்ள ஃபிக்ஸ் ஆகி இருக்கும், நம்ம டைட் பண்ணிக்கணும். இதை வச்சு நம்ம வந்து பட்டன் ஹோல் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டனை எடுத்து மெட்டீரியல் அட்டாச் பண்ணி பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன் ஹோல் பண்ண போறோம். பட்டன் ஹோல் பண்றதுக்கு இந்த பட்டனோட சைஸ்க்கு தான் நம்மளுக்கு வேணும்ன்றதுக்காக அந்த ஃபுட்டர்ல பட்டனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மெஷின்ல பழைய ஃபுட்டர் இருக்கு, நார்மல் ஃபுட்டர், இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கையில வச்சிருக்கிற இந்த பட்டன் ஹோல் ஃபுட்டரை வந்து அதுல வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த சைடு பேக் சைட்ல வந்து ஒரு நாப் இருக்கு. இந்த நாப் நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பழைய ஃபுட்டர் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் இது பண்ணிட்டேன், இந்த பழைய ஃபுட்டர் வந்துருச்சு. இதை எடுத்துட்டு இந்த ஃபுட்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். இதை அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது ஈஸியா உள்ள போகாது. ஸோ வந்து லைட்டா இதை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டர் லைட்டா லிஃப்ட் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு கரெக்டா இந்த ராடு இருக்கு, நல்லா பாருங்க,
இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி இருக்கு. இது வந்து மூவபிளா தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுட்டு நம்ம வந்து அதை பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தூக்கிட்டு கரெக்டா அந்த ராடுல அந்த ஃபுட்டர் ஃபிட் ஆகுற மாதிரி கீழே இறக்கி விட்டீங்கன்னா போதும், மாட்டிருச்சு. இப்போ இந்த ஃபுட்டர் வந்து நம்ம பிரஸ் பண்ணி மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸோ பட்டன் ஹோல் போடுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல கை வச்சு பார்த்தோம்னா ஒரு நாப் ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இந்த நாப் வந்து லைட்டா நம்ம கை வச்சாலே வந்து கீழே இறங்கும். இந்த மாதிரி லூஸ் ரொம்ப டைட்டா இருக்காது, லைட்டா நம்ம இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நாபை வந்து இறக்கி கீழே விட்டுறணும். இது எதுக்காகன்னா அந்த பட்டன் ஹோலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மள வந்து அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த நாப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த நாப் நம்ம இறக்கி விடும்போது ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னா இந்த சைடு ஒரு இது நான் மேல ஏத்திடுறேன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இந்த சைடு ஒரு நாப் மாதிரி இருக்கு, இந்த சைடு ஒரு நாப் மாதிரி இருக்கு. ஸோ 2 நாப் இருக்கு. இந்த 2 நாபுக்கும் சென்டர்ல நம்ம மேல உள்ள நாபை வந்து மிஷின்ல உள்ள நாபை வந்து இறக்கி விடணும். இப்போ இந்த நாப்ல இல்லாம இந்த 2 நாப்க்கும் சென்டர்ல இல்லாம இந்த சைடு இந்த நாப்க்கு வெளியிலயோ இல்ல அந்த நாப்க்கு வெளியிலயோ நம்ம இதை பிரஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டன் ஹோல் சரியா வராது. ஸோ 2க்கும் சென்டர்ல இருக்கிற மாதிரி இந்த நாபை மிஷின்ல உள்ள நாபை வந்து இறக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுட்டர் மாட்டியாச்சு, நாப் இறக்கி விட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் வச்சு போட்டோம் அப்படின்னா பட்டன் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டன் ஹோல் போட்டுடலாம். இப்போ வந்து மெட்டீரியல்ல எந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் ஹோல் தேவையோ அந்த இடத்த கரெக்டா அந்த ஃபுட்டருக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை செட் பண்ணி வைக்கும்போது கரெக்டா உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபுட்டர் நல்லா தூக்கி விட்டுட்டு கரெக்டா வர்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் பட்டன் ஹோல் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது இந்த பொசிஷன்லாம் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. தென் வந்து லென்த் வந்து நம்ம சென்டரா இருக்கிற மாதிரி இந்த ஃபுட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்க கூடாது. ஏன்னா கீழே இருந்து அப்படியே வந்து பட்டன் ஹோல் இப்படி கீழே போடாது, மேல கூடி போடும் ஹோல் வந்து. ஸோ மேல கூடி வரும்போது நம்ம சென்டர்ல வச்சோம் அப்படின்னா அதுக்கும் மேல ஹோல் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ வந்து மேல வர்ற மாதிரி, அதாவது இப்போ பட்டன் ஹோல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட மேல விரல் எங்க இருக்கோ இந்த இடத்துக்கு மேல இந்த நீடில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து இந்த பட்டனை வச்சு நான் உங்களுக்கு வந்து டிரா பண்ணிட்டு எந்த இடத்துல நம்ம நீடில் வச்சு செட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போறேன். ஸோ நார்மலா இந்த பட்டனை வச்சுட்டு மேலையும் கீழேயும் வந்து ஒரு டாட் மாதிரி போட்டுட்டேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பட்டன் ஹோலா வரப்போகுது. இதுவே வந்து பட்டன் ஹோல் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழுகும் ஸ்டிச்சஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பட்டன் ஹோல். இந்த இடத்துல உள்ள வந்து கார்னர்ல நம்ம கட் பண்ணி அதை ஹோலா மாத்துவோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் விழுறது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்க ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த இடம், அதுக்கப்புறம் இங்க வந்து முடியும். ஸோ வந்து நம்ம நீடில் வந்து அந்த ஃபுட்டர்ல மெட்டீரியல் வச்சு அட்டாச் பண்ற இடம், அதை ஃபிட் பண்ற இடம் வந்து இந்த இடத்துல நீடில் ஃபர்ஸ்ட் இறங்குற மாதிரி நம்ம வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு இந்த இடத்துல முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நீடில் வர மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேல வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுரும். ஸோ வந்து நம்மளோட பட்டன் ஃபிக்ஸிங் ஒரு இடத்துல இருக்கும், பட்டன் ஹோல் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ நம்மளுக்கு ட்ரெஸ் மாட்டும் போது டிஃபரன்ஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும். இப்போ இந்த டிஸ்பிளேல வந்து இந்த நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது பட்டன் ஹோலுக்கு வந்து 74, 75 இது ரெண்டுல எது வேணா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 75 வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். இதுல நம்ம ஹோல் வந்து நடுவுல கட் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தென் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பட்டன் வந்து மாற்றுறதுக்கும் ரொம்ப டைட்டா இருக்கும். 74 எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இந்த 73 வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, 74 பட்டன் ஹோலுக்கு. இது வந்து சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல். இந்த 74 நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்ப ஆப்ஷன் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஒன் டைம்லயே வந்து ஃபுல் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபுல்லா போட்டு முடிச்சு அதுவே வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுதான் வந்து 1 ஸ்டெப் பட்டன் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மெஷின்ல வந்து 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ல ஒரு ஸ்டெப்பும் வந்து நம்ம மெஷின்ல பட்டனை ஆப்ரேட் பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து 4 ஸ்டெப் பட்டன் ஹோல். அது வந்து சில மெஷின்ல வரும். பட் இந்த மெஷின் வந்து சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல். இப்ப மேல வந்து பட்டன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணி நம்ம இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வர போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 10, 20 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இங்க வந்து நம்பர் வந்து 74 இருக்கு. இதை தான் நம்ம வைக்க போறோம் பட்டன் ஹோலுக்கு. ஸோ வந்து நான் இந்த இடத்துல 7 டைம் பிரஸ் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்து நம்பர் சேஞ்ச் ஆகுறத நம்ம பார்த்துக்கலாம்.
நான் ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். 7 வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 0ல வந்து நிக்கும். இப்போ வந்து நான் 7 மாத்திட்டேன். 17 இருக்கு, 70 இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த 4 கொண்டு வரணும். தென் இந்த 1 2 3ன்னு அட்ஜஸ்ட் ஆகும் இல்லையா, இந்த இதை பிரஸ் பண்ணோம்னா 4 வந்துடும். 1 2 3 4 வச்சாச்சு. ஸோ இந்த இதுல வந்து நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, அதுவே வந்துடும். ஏன்னா வந்து நம்ம பட்டனே வந்து அந்த ஃபூட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பட்டனுக்கு ஏற்ற மாதிரி பட்டன் ஹோல் தான் வரப்போகுது. நம்ம எதுவும் இந்த ஆப்ஷன்ல வந்து நம்ம எதுவும் இந்த லென்த், ஸ்டிச்சோட லென்த் வித்துல வந்து எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். 74 மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் வந்து ஸ்டிச் போட போறேன். போடுறதுக்கு முன்னாடி இந்த நீடில் உள்ள த்ரெட்டை வந்து கையில எடுத்து வெளியில விட்டுக்கோங்க, இல்லைன்னா நூல் சிக்கி வந்துடும் பட்டன் ஹோல்ல. ஸோ நூலை வந்து டைட்டா கையில பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபூட்டர் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ வந்து அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபுல்லா பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் ஃபுல்லா முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மெட்டீரியலை நான் கையை வச்சு எதுவுமே மூவ் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, அட்ஜஸ்ட் எதுவுமே பண்ணல. நான் காலில் ஃபுட்டர் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணேன். அதுவே வந்து மெட்டீரியலை மூவ் பண்ணி அதுவே வந்து ஃபுல்லா பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபுல்லும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபுட்டர் தூக்கிட்டு இதை வெளியில எடுத்துடலாம். இப்போ வெளியில எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு மேல ஒரு கட்டர் இருக்கு, இதுல கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பேக் சைட்லயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் மட்டும் போட்டாச்சு, இதுல வந்து ஹோல் இல்லை. இந்த சென்டர்ல ஒயிட்டா லைட்டா மெட்டீரியல் தெரியுது ஒயிட் கலர்ல, இந்த மெட்டீரியலை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்ல சிசர்ஸ் வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சென்டர்ல வந்து கட் பண்ண போறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போதே வந்து ஷார்ப்பா இந்த ஹோல் ஃபுல்லா கட் பண்ணிட முடியாது, லைட்டா ஒரு ஹோல் மட்டும் நம்ம உருவாக்கிக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, ஸ்டிச்சஸ் போட்ட த்ரெட், நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் டிஃப்ரெண்ட் கலர்ல போட்டிருக்கேன். இந்த த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணும்போது உள்ள மெட்டீரியல் ஒயிட் கலர்ல தெரியுதுல, இதை மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அந்த மெட்டீரியலை வந்து நான் இப்ப கட் பண்றேன். கீழே ஒரு விரல்ல பிடிச்சிட்டு லைட்டா ஹோல்ஸ் உண்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹோல் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹோலுக்குள்ள இந்த மாதிரி ட்ரிம்மர் விட்டு எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு அந்த கேப் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி மேலே கட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி திருப்பிக்கிறேன். கரெக்டா அந்த எட்ஜ் வரையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஹோல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பட்டன் ஹோல் ஃபூட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபூட்டர் இருக்கு பட்டன் ஃபிக்ஸ் பண்ற ஃபூட்டர், இதை வந்து நம்ம அதில் மாட்ட போறோம். ஸோ இந்த ஃபூட்டர் வந்து பின்னாடி ஒரு நாப் இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணா இது ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுக்கும்போது நம்ம இங்க சைட்ல ஒரு நாப் வந்து இறக்கி விட்டுருந்தோம், அந்த நாபை வந்து மேலே தூக்கி விடணும். ஸோ இந்த நாபை வந்து அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபூட்டரை வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம். இதை வெளியில எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும், எங்கேயாவது இடிக்குது அப்படின்னா நீங்க இந்த சைடு இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் இருக்கு, இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ வந்து நம்ம இதை வெளியில எடுத்துக்கலாம். இப்போ வெளியில எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், இந்த பட்டனை வந்து ரிமூவ் பண்ணி வெளியில எடுத்துட்டு இந்த பட்டனை தான் நம்ம வந்து மெட்டீரியல்ல அட்டாச் பண்ண போறோம். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா போதும். இல்ல இந்த இடத்துல இப்படி லைட்டா வெளியில எடுத்தோம்னா அப்படி வெளியில வந்துடும். இந்த பட்டனை வந்து அப்படியே வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ஃபுட்டர் வந்து இதுல மாட்டிக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டர் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபுட்டர் அந்த ராடு வந்து கரெக்டா அந்த ஃபுட்டருக்கு நேரா வர்ற மாதிரி வச்சுட்டு இதை வந்து கீழே இறக்கி விட்டுடலாம். இப்போ மாட்டியாச்சு. இதுல வந்து மெட்டீரியல் வச்சு பட்டன் அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து எந்த இடத்துல பட்டன் வரணும் அப்படின்றதுக்கு மார்க்கிங் பண்ணிட்டு மெட்டீரியலை உள்ள வச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டன் வைக்க போறேன். ஸோ இந்த பட்டன் வைக்கும்போது இப்போ 4 ஹோல் இருக்கு அப்படின்னா 2 ஹோல்ல வந்து 2 ஸ்டிச் போடுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பட்டனை வந்து இந்த ஃபூட்டருக்கு அடியில வச்சுட்டு
ஃபுட்டரை வச்சு செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செட் பண்றதே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். ஏன்னா வந்து டக்குன்னு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நீடில் உள்ள இறங்கும் போது பிரேக் ஆயிரும். ஸோ வந்து இந்த சைடு வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு வீல் இருக்கும். அந்த வீலை வச்சு நீடில வந்து இறக்கி பார்த்துட்டு கரெக்டா அந்த ஹோல்குள்ள நீடில் இறங்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து இந்த டிஜிட்டல் மானிட்டர்ல வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 73 நம்பர் வந்து பட்டன் ஃபிக்ஸிங்க்கும் 74 வந்து பட்டன் ஹோல்க்கும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து 73 வச்சுக்கிறேன். 73 வச்சாச்சு. இப்போ 73 வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த நீரில வந்து லைட்டா உள்ள இறக்கி பார்க்கணும். இந்த ஹோல்குள்ள கரெக்டா நமக்கு இறங்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு ஒன் டைம்ல இறங்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோல்ல இறங்கும், செகண்ட் ஹோல்ல நான் நீடில் பிரஸ் பண்ணும்போது அது மேபி ஹோல்குள்ள இறங்கலாம், இல்லைன்னா அந்த பட்டன்ல போய் தட்டி நிக்கலாம், ரெண்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதுல ஸ்டிச்சோட லென்த் வித் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. மேக்சிமம் வந்து நார்மலா இந்த மாதிரி பட்டன்ஸுக்கு வந்து நீங்க அந்த வித் லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. சில நேரம் வந்து ஒரு ரொம்ப பெரிய சைஸ் பட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சோட லென்த் வித் எதுவுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீலை மூவ் பண்ணி நீடில் வந்து இறங்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஹோல்குள்ள இறங்குது, அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஹோல்குள்ளேயும் இறங்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஹோல்குள்ளேயும் இறங்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஃபுட்டர் பிரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீடில் பிரேக் ஆயிரும். ஸோ வெரிஃபை பண்ணிட்டாச்சு, 2 ஹோல்குள்ளேயும் நம்மளுக்கு நீடில் வந்து கரெக்டா இறங்குது. இப்போ வந்து நான் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மேல உள்ள 2 ஹோல் கவர் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுரும். இப்ப மேல உள்ள 2 ஹோல்ல வந்து ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்து கீழே 2 ஹோல் இருக்கு, அதுல வந்து ஸ்டிச் போட போறோம். இந்த ஸ்டிச் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு ஸ்டிச்சஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நம்மளே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேல வந்து நம்மளே ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம், ஒரு 10 ஸ்டிச் போடுற மாதிரி, இல்ல ஒரு 12 ஸ்டிச் போடுற மாதிரி. நிறைய ஸ்டிச் போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து அசிங்கமா தெரியும். ஸோ கொஞ்சமா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள 2 ஹோலு, ஸோ இந்த ஃபுட்டர் தூக்கிட்டு இந்த பட்டனை வந்து லைட்டா அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். பேக் சைட்ல மூவ் பண்ணிட்டு திரும்ப ஃபுட்டர் இறக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் இப்பயும் பண்ணணும். இந்த நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல வீல் இருக்கு, அந்த வீல் மூவ் பண்ணி இந்த நீடில வந்து இந்த 2 ஹோல்குள்ளேயும் நம்ம இறக்கி பார்க்கணும். கரெக்டா நீடில் வந்து பட்டன்ல தட்டாம கரெக்டா இந்த 2 ஹோல்குள்ளேயும் இறங்குதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இது எனக்கு இறங்கும் போது லைட்டா வந்து இந்த பட்டனோட ஹோல்ல ஒரு கார்னர்ல உரசுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீடில் பிரேக் ஆயிரும். ஸோ இதை வந்து லைட்டா மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைனூட்டா தான் மூவ் பண்ண தேவை இருக்கும். இப்போவும் லைட்டா அந்த உரசுற மாதிரி இருக்கு. ஸோ லைட்டா மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்ப கரெக்டா இறங்குது, அடுத்த ஹோல்லையும் கரெக்டா இறங்குது நீடில். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டிச் போட்டாச்சு. நிறைய ஸ்டிச் போடாம ஓரளவுக்கு நார்மலா போட்டுட்டு அதை வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நான் இதை வெளியில எடுக்கிறேன், ஃபுட்டர் தூக்கிட்டு. இப்போ இந்த எக்ஸஸா இருக்கிற த்ரெட் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மேலையும் இருக்கும் த்ரெட், கீழே அடியிலையும் இருக்கும் த்ரெட், ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பட்டனும் ஸ்டிச் பண்ணியாச்சு, பட்டன் ஹோலும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மாட்டிக்கலாம். கரெக்டா இந்த பட்டன் சைஸுக்கு பட்டன் ஹோல் வந்து ரெடி ஆயிருக்கு. நம்மளுக்கு இது மாட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை நான் மாட்டுறேன், பாருங்க எவ்வளவு கரெக்டா வந்திருக்குன்னு. கரெக்டா இருக்கும். இப்போ இந்த பட்டன் ஹோலும் சரி பட்டனும் சரி நம்ம ஃபிக்ஸ் பண்றது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மெஷின்ல இருக்கு. இப்போ இந்த பட்டன் ஃபிக்ஸ் பண்றதே வந்து நான் மேல 2 ஹோல் கீழே 2 ஹோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இந்த சைட்ல 2 ஹோல் இந்த சைட்ல 2 ஹோல் அப்படியும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பட்டன் ஹோலுக்கு வந்து 2 ஸ்டிச் இருக்கு, 2ல எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த மெஷின்ல பட்டன் ஃபிக்ஸிங் அண்ட் பட்டன் ஹோல் வந்து சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்த்தோம். இதே மாதிரி உங்ககிட்ட இந்த மெஷின் இருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன் அண்ட் டைரக்ட் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.